காவல்துறை எச்சரிக்கையை மீறி கும்பகோணத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் சாலையில் பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பட்டீஸ்வரத்தில் சமீபத்தில் இதுபோன்ற கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட இருதரப்பு மாணவர்கள் மோதலால் ஒரு மாணவர் அடித்துக் கொல்லப்பட்டார். எனவே மாணவர்கள் பொது இடங்களில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்க்க வேண்டும் என காவல்துறை எச்சரித்துள்ள நிலையில் மாணவர் ஒருவருக்கு அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்து பிறந்த நாளை கொண்டாடினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் கோமதி அம்பாள் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். வெள்ளிக்கிழமை என்பதால் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் கோயில் மாடத்தில் விளக்கு ஏற்றி வைத்து தரிசனம் மேற்கொண்டனர். லோக் ஆயுக்தா சட்டத்தை வலியுறுத்தி வரும் ஜனவரி 30ஆம் தேதி முதல் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக காந்தியவாதியும் சமூக ஆர்வலருமான அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் அகமது நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை விசாரணை வரம்புக்குள் கொண்டுவரும் லோக் ஆயுக்தா சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என நீண்ட நாட்களாக தாம் வலியுறுத்துவதாக கூறினார். அந்த வகையில் மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் இதற்கான சட்டத்தை நிறைவேற்றாவிட்டால் ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை மீண்டும் கையில் எடுக்கப் போவதாக அண்ணா ஹசாரே குறிப்பிட்டார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.